இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. உங்ககிட்ட இருந்தே தொடங்கிடுவோம். நம்ம முதல்ல லெட் அஸ் கோ ஃப்ரம் த ஸ்கிராச், பேசிக்லேருந்தே நம்ம போயிடுவோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை? நான் சுப்ரீம் கோர்ட் ஆல் பிரசன்ட் ஆம்னிபோட்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இங்கு உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனோட இன்டர்பிரேஷன் ஃப்ரம் யுவர் சைடு எப்படி புரிஞ்சுக்கணும் கட்டமா? சார், அரசியல்லாம் தாண்டிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அந்த 12 சட்டங்கள்ல யூனிவர்சிட்டி ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா, சான்சலர் என்பவர் கவர்னர். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சான்சலர் என்பவர் ரீப்ளேஸ்டு பை ஸ்டேட், மாநிலம் அப்படின்னு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஹீ அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் தேன்னு மாத்தினாங்க. அதாவது ஹீ வில் பி அப்பாயிண்டிங், ஹீ வில் பி கண்டக்டிங் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒற்றை மனிதரை குறித்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் தே வில் பி அப்பாயிண்டிங், தே வில் பி ஸ்க்ரூட்டினைசிங். தேனா அரசாங்கம், ஒரு ப்ளூரல்ல சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பன்மையா. அதனால ஹீ என்ற வார்த்தையை தே என்று மாத்தினார்கள். சான்சலர் என்ற வார்த்தை, கவர்னர் என்ற வார்த்தை இருந்ததை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு மாத்தினாங்க. அவ்வளவுதான். இந்த 2 திருத்தங்கள் தான் கொண்டு வந்தாங்களே தவிர மற்ற எந்த திருத்தங்களும் கொண்டு வரல அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப என்ன பண்ணினாங்கன்னா, தமிழக அரசாங்கம் அதை உடனே உள்வாங்கி கொண்டு அந்த வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ற அந்த அதிகாரத்தை ஸ்டில் அந்த இதுல சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டிக்கு தான் இருக்கு. யூஜிசி வரைமுறைகளுக்கு உட்பட்ட அந்த சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டியோட யாரெல்லாம் அங்க உறுப்பினர்களா இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முதல்வருக்கு வைஸ் சான்சலரை அமைக்கும் அங்கீகாரம் அவரை அப்பாயிண்ட் செய்கின்ற அங்கீகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷரத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே சொல்லல. ஸோ கவர்னருக்கு உண்டான அதிகாரத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நபர் என்கிற இடத்துல அரசாங்கம் என்கின்ற அவர்கள், ரீப்ளேஸ்மெண்ட். அதுதான் அந்த இடத்துல அதை நம்ம அந்த இடத்துல அவங்க சொல்லும் பொழுது சான்சலராக முதல்வர், அந்த சான்சலர் என்கிற முதல்வர் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வைஸ் சான்சலர். நீங்க சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகள்லாம் கரெக்ட், ஆனா அதை தேர்ந்தெடுப்பது அந்த தேன்றது ஆப்வியஸ்லி இம்ப்ளைஸ் சீஃப் மினிஸ்டர். நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சட்டத்துல கிளியரா இருக்கணும். இன்டர்பிரேஷன் ஆஃப் லான்னு வரும்போது அங்க எந்த விதமான ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அங்க என்ன கொடுத்துக்கணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் தி சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி டு சர்ச் ஃபார் த வைஸ் சான்சலர் அண்ட் அப்பாயிண்ட். அந்த மாதிரியான தெளிவான வார்த்தைகள் வரணும் அங்க. அப்பதான் சட்டத்துல செல்லுபடி ஆகும். ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கிற தேதியில எஜுகேஷன் இஸ் த கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்னு தமிழக அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட அந்த 12 பல்கலைக்கழக சட்டங்கள். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா யூஜிசியோட சட்டம் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா. அதுல ஷரத் 7.3 அதுதான் இந்த சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டியை பத்தி பேசுறாங்க. ஸோ இது 2த்துல முரண் இருந்தது அப்படின்னா எது செல்லுபடியாகும் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் செல்லுபடியாகும். அதுலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் 2வது. புரியுது. நீங்க சட்டமா பேசுறீங்க, பட் அதை தாண்டி ஒரு தார்மீக ரீதியில பேசும்போது டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன், அவர்களுக்கான சம்பளங்கள், அதனுடைய மெயின்டெனன்ஸ், பல விஷயங்களை அரசு, குறிப்பா தமிழக அரசு செய்யும் பொழுது அந்த உரிமை மட்டும் இங்க இல்லை. அதெல்லாம் மத்திய அரசு முறையின் கீழே வரும். ஆனா மெயின்டெனன்ஸ், டே டு டே, அதெல்லாம் இங்க பார்க்க வேண்டிய சிக்கல்கள் பலதுல இருக்கு. ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த முரண்பாடை இது சரி பண்ணும் அப்படின்றாங்க. சார், தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை சார், அனைத்து மாநில அரசாங்கம், யூனியன் டெரிட்டரிஸும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே யூஜிசி கமிஷன் கீழே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதைபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தான் அந்தந்த மாநிலத்தில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல உள்ள வைஸ் சான்சலருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை மீட் பண்றது, அங்க உள்ள விரிவுரையாளர்கள், ப்ரொஃபசர்ஸ் சொல்றவங்க அவங்க சம்பளம் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் தான் ஃபீஸை வாங்குறாங்க சார். பல்கலைக்கழக மாணவர்கள்டேந்து ஃபீஸை ரிசீவ் பண்றது யாரு? மத்திய அரசாங்கம் கிடையாது. அந்தந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற அந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதை பட்டுவாடா செய்கிறார்கள். அதற்கப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் மானியங்கள் கொடுக்குறாங்க. இது அனைத்து மாநில அரசாங்கங்களும் பொருந்தும். நீங்க தமிழக அரசாங்கம் மட்டும்தான் தான் கையில இருந்து சம்பளத்தை கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. அப்படி கிடையாது. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற தார்மீக அடிப்படை, தார்மீக இதெல்லாம் செல்லுபடியாகாது. அவங்க சட்டத்துக்கு முன்னாடி என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன,
அதற்கு ஆவணங்கள் என்ன இருக்கு, எவிடன்சஸ் என்ன இருக்கு, இதை வைத்துக் கொண்டுதான் அவங்களால தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர அதை தாண்டி எமோஷனலா வந்து அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற தரவு என்ன, மேல சுப்ரீம் கோர்ட்ல என்ன பாஸ் பண்ணிருக்காங்க. சோ சான்சலரை வந்து அரசாங்கம் என்று நியமித்திருக்கிறார்கள். ஸோ இந்த அரசாங்கம் நியமித்ததுக்கு அப்புறம் அந்த வைஸ் சான்சலரை செலக்ட் பண்ற அந்த சர்ச் செலெக்ஷன் கமிட்டியை மாத்திருக்கிறீங்களா? மாத்தல. ஸோ அதனால வந்து இது வந்து செல்லுபடி ஆகாது. ஏன் இதுல என்ன மிகப்பெரிய இதுன்னா, பி வில்சன் ஐயா வந்து ஒரு வாதம் வைக்கிறார். இந்த கோர்ட் வந்து இந்த கோர்ட்ல நேற்று வரும்போது, மெட்ராஸ் ஹைகோர்ட் வரும்போது என்ன சொல்றாருன்னா, இதை வந்து வழக்கு தாக்கல் செய்தவர் வந்து ஒரு பிஜேபி சார்ந்தவர், அதனால்தான் அவசர அவசரமா பண்றாரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, பி வில்சன் ஐயா எந்த கட்சியை சார்ந்தவர் என்பது உலகமே அறியும். அதாவது கட்சியை சார்ந்து வந்து ஒரு வழக்கறிஞராக ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், எஸ் இப்ப இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள இது முரண்கள் நிறைய இருக்குது, எல்லா விஷயங்களையும் முரண்கள் இருக்குது. அதனால இதை வந்து எல்லாரும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க தவிர ஃபண்டமெண்டலா சட்டம் என்பது என்ன, சட்டம் என்ன சொல்லுது, அதுதான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு சட்டம்ல வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணுகின்ற அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு வழங்கப்படும். இதுவும் ஒரு இன்டரிம் ஸ்டே தான். கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்ச உடனே இதுக்கான விஷயம் தெரியும். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி அரசுக்கு ஆதரவாக இருப்பதால் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல சரி, அதாவது நம்பிக்கை வந்து கண்டிப்பாக யார் வந்து மனுதாரர் மனு போடுறாங்களோ அவர்களுக்கு நான் வின் பண்ண போறேன், இந்த கேஸ் ஜெயிக்க போறேன்றது நம்பிக்கை இருக்கும். எதிர் மனுதாரருக்கு அவர் வின் பண்ண போறான்னு கேஸ் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆவணங்கள் தான் செல்லுபடி ஆகும். எந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த ஷரத்தை நம்ம மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறோம், இது வந்து இது ஜனநாயகத்துக்கு முரணானதா இல்ல மக்களுக்கு எதிரானதா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க சட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குமா, அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இது அடங்கி வருமா அப்படின்றத பார்த்துட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நபர் தீர்ப்பு கொடுத்தா கூட there is a review petition available. ஸோ ஒரு நபர் பெஞ்ச் கொடுத்தா கூட சரி, 3 நபர் பெஞ்சா இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 9 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஜனநாயகத்துல வந்து நமக்கு நீதிபதிகள் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ அதனால 5 நபர் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு நமக்கு வந்து சாதகமா வந்துட்டு நம்மளால துள்ளி குதிக்க கூடாது. கண்டிப்பாக 9 நபர் வரைக்கும் பெஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு வந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கு கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் இது வந்து செல்லுபடி ஆகாதுங்க, அதனால இன்டரிம் ஸ்டே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணியம், இது 2 விஷயம் இருக்கு. இது பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா இந்த மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு அப்படின்றதையும் தாண்டி பாஜக ஆளுகின்ற மத்திய அரசு, இங்க மாநில அரசு அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. இது போன்ற தொடர் சிக்கல்கள், மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள், கவர்னரை வைத்து அப்படின்னும் போது பாஜக ஆளாத மாநிலம்னா தேர்தலில் இது எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், சட்ட போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள் பொதுமக்கள் பார்வையில் எப்படி இருக்க போது? ஏன்னா இன்னும் இந்த கேள்வியை ஸ்பெசிஃபிக்கா இப்ப வைக்கிறோம்னா 10-11 மாதங்களில் தேர்தல். சார் நல்லது, கலைஞன கூட்டை தெளிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இந்த வெக்கேஷனுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ இதுல வந்து உண்மையான தரவுகள் கொடுக்கப்படும். ஸோ இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் மக்களுக்கு. ஸோ அது வந்து இன்னொரு ஓரிரு மாதங்களை கிடைச்சிரும். ஆனா இது வந்து தேர்தலை என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவர்கள் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து ஒன்றிய அரசு எங்களை வஞ்சித்து விட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதற்கு வந்து தரவுகள் கொடுத்து மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்துக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தோம் அதெல்லாம் டேட்டா கொடுத்துட்டு இருக்கும் போது மக்களுக்கு இங்க தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அது நம்ம வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலே வாக்கு எண்ணிக்கை உயர்ந்த விதத்தை நம்ம பார்த்துட்டோம். நம்ம அதாவது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு வரவேண்டிய தொகை நிலுவை குறிப்பா கல்வி சார்ந்துன்றதுல ஒரு பெட்டிஷனே ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சார் அதான் அதுக்கு பின்புலம் என்ன இருக்குன்னு சொல்லணும் இல்லையா சார். அதாவது நீங்க வந்து இந்த தமிழக அரசாங்கத்துக்குள்ளேயே இப்போ வந்து டான்கெட்கோக்கே வந்து தமிழக அரசாங்கம் பணம் கொடுக்கணும். ஓகே, அதற்கு என்ன பண்றாங்கன்னா டான்கெட்கோ வந்து ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட், அதாவது அவங்க வாங்கிய பணம் தமிழக அரசாங்கத்திலிருந்து கருவூலத்திலிருந்து டான்கெட்கோ வாங்கி இருக்கிறாங்க பணம், அதற்கு செலவு பண்ணினதுக்கு வந்து யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் ஒன்று இருக்கு, அதை கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் நீங்க எதற்காக பணம் வாங்கினீர்களோ, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க இம்ப்ரூவ் பண்ண போறோம், அதற்காக வந்து இந்த சமக்ர சிக்ஷா அபியான் மூலமாக பணம் வாங்கியிருக்கோம் அப்படி என்று சொல்லிவிட்டு மற்ற செலவினங்களுக்கு பணத்தை செலவிட்டதுனாலதான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு கேள்வி கேட்கறாங்க. இப்ப கிராண்ட்னு கொடுக்கும் போது மேல என்ன பர்பஸ்க்காக கொடுத்தோன்னு இருக்குதுங்க, அந்த பர்பஸ்க்கு நீங்க செலவழித்ததுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா கொடுக்கணும். அது கொடுக்காததுனாலதான் வந்து இது இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரிதான் ஆதி காலத்துல இருந்து இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பத்தி கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்களா? இப்போ
ஏன் பணம் எல்லாம் பட்டுவாடா செய்யப்பட்டு அழகா பொட்டியில வந்துருச்சு. அதனால வந்து நீங்க எப்ப எடுத்தாலும் நிதி சார்ந்த விஷயம் நம்ம பேசுறோம். ஆனா இன்னொரு விஷயத்தை ராஜகம்பீரனும் சூர்யாவும் தொடர்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் இதுல வர சிக்கல்கள் எல்லாம் சந்திக்க போகுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைச்சர்களோ இல்ல முதல்வரோ தான் 5 வருடம் கழிச்சு ஏதாவது ஒண்ணுனாலும் அவங்க தான் மக்களை பார்க்க போறாங்க. தீஸ் ஆஃபீஸர்ஸ் வில் கம், டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, வேற ஸ்டேட்டு போவாங்க, இதே வேலையை வேற ஒரு ஸ்டேட்ல செய்ய போறாங்க. பிரச்சனை என்னன்னா சந்திப்பது இவர்கள். அதனால இவங்க கிட்ட சாவி இருக்கிறது தானே கரெக்டா இருக்கும். சாவி எங்கேயோ இருந்தா திசை தெரியாமல் இவங்க செய்ய வேண்டிய வேலையா இருக்குமே இதுன்றாங்க. இல்ல சரி, அவர்கள் என்ன பண்றாங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, இவர்கள் சட்டம் இயற்றி கொடுத்ததை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதுல வந்து கலெக்டர்ஸா இருக்கட்டும், டெப்டி கலெக்டர்ஸா இருக்கட்டும், இல்ல பிடிஓஸா இருக்கட்டும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். சரி, அரசியல்வாதிகள் வந்து 234 தொகுதிகளுக்கும் போனா வாக்குறுதி வாக்கு கேட்கும் போது போவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் ஏதாவது பிரச்சனைனா போவாங்க. பட் அங்க இருக்கிற 365 நாள்களும் 5 வருடங்களும் அங்க வந்து உழைக்கிறது யாருங்க? அரசாங்க அதிகாரிகள் தானே. நம்ம அவங்களுக்கு குறைச்சி மதிப்பீடு சம்பளம் வாங்குறாங்கனால குறைச்சி மதிப்பீட பண்ணிட முடியுமா அவங்கள? அதற்காக அவர்களுக்கும் மனசாட்சி இருக்குது. நிறைய நம்ம எவ்வளவு மனசாட்சி உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் பார்த்திருக்கோம். அவர்கள் வந்து மக்கள் நலனுக்காக என்ன கிரவுண்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க. மேல மினிஸ்டர்ஸ்டியோ சீஃப் மினிஸ்டர்டியோ அதை வந்து வாங்கி கொடுப்பது வந்து கலெக்டரோட உரிமை. அங்க இருக்கிறவங்களுக்கு கலெக்டர் தானே மனு கொடுக்குறாங்க. எல்லா கலெக்டர் ஆபீஸ்ல போய் பாருங்க சார், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு கலெக்டர் மனு கொடுக்க மக்களை சந்திக்கிற இடம் இருக்கு சார். அங்க அதுல இருந்து மனுக்களை வாங்குறாங்க, அதை வந்து டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவங்க. அதனால நீங்க வந்து அதிகாரிகள் கிரவுண்ட்ல வேலை செய்யும் போது அதை வந்து நம்ம துச்சமாக மதிக்க கூடாது. எஸ், கண்டிப்பாக இது வந்து தேர்தல்ல வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் உள்ள இந்த முரண் வந்து கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இவர்கள் வந்து எதற்கு எடுத்தாலும் வந்து, அதாவது நீங்க சிம்பிளா பார்த்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் நல்ல தீர்ப்புன்றது, இவர்களுக்கு பாதகமாக வந்தால் என்ன வாங்கிய தீர்ப்புன்றாங்க. இது வந்து எப்படிங்க ஒதுக்க முடியும்? மக்கள் பார்த்துட்டு தானங்க இருக்காங்க. இங்க சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை நான் கேட்கிறேன். இதுக்கு இல்லையா எண்டு கார்டு கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ண क्वेश्चन கேட்கல. இது முடிவே இல்லையா? தொடர்ந்து 2021ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இதுக்கு முடிவு இல்லையா? இல்லங்க, அதுதான் கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட் இனிமே வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து உச்சநீதிமன்றம் அந்த காலக்கெடு கொடுத்துட்டாங்க 90 நாள். அதுக்குள்ள வந்து இந்த என்ன அசென்ட் கொடுக்கணுமோ அதை அசென்ட் கொடுக்கணும், இல்ல வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? சோ அதனால இந்த இனிமே வரப்போறிய இந்த கவர்னருக்கா இருக்கட்டும் முதலமைச்சருக்கா இருக்கட்டும் இந்த டக் ஆஃப் வார் வந்து நின்று போயிடும். ஆனா அந்த ஷரத்துக்கள் அந்த சட்டங்கள் வந்து இனிமே மக்களுக்கு நல்லது செய்ய போகின்றனவா அது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ அனைத்து மக்களும் பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை எடுத்து இது மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து ஜனநாயக உரிமை. அந்த சட்டம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து ஏற்றப்பட்டிருக்குது. சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது வரும் நீங்க வந்து திமுக அண்ட் அதன் கூட்டணிகள் எம்எல்ஏக்கள் மட்டும் தான் சார் தீர்மானம் போட்டிருக்காங்க. 5.5 கோடி வாக்காளர்களும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம வக்ஃப் பில் எடுத்தாலும் விவசாய சட்டம் எடுத்தாலும் பாஜக கூட்டணி சேர்ந்தவர்கள் தானே அதை போடுறாங்க. நம்ம அப்படி இல்ல பார்க்கணும். அதுவும் நம்ம மக்களாட்சி அவர்கள் சேர்ந்து போட்டதுன்னு சொல்ல முடியாது இல்ல. இல்ல அதுதான். இங்க வரும்போது மட்டும் இவர் முன்னே சொன்ன மாதிரி இங்க வரும்போது மட்டும் சட்டங்கள் இயற்றப்பட்டால் அது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி ஏற்றப்பட்ட சட்டம் அப்படின்றோம். மேல பண்ணா மட்டும் அது வந்து கருப்பு சட்டம்ன்றாங்க. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ரைட்.